திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகர்களாக இருந்தார். இவர் 1952ஆம் ஆண்டு வெளியான பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவிற்கு அறிமுகமானார். இவருடைய வசனங்கள், நடிப்பு போன்றவை அறிமுக நடிகர் போல் இல்லாமல் அனைத்தும் பக்காவாக அமைந்ததால் தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைத்தது. மேலும் ஒவ்வொரு படத்திலும் தனது வித்தியாசத்தை காட்டிக்கொள்ள ஆரம்பித்தார். எனவே தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் சில படங்களில் நடித்துள்ளார் சிவாஜி கணேசன். அப்படி பல முன்னணி நடிகைகளுடன் இணைந்து நடித்திருக்கும் சிவாஜி கணேசன் 80கள் காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக இருந்த ராதா அம்பிகாவுடனும் இணைந்து நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் சிவாஜியுடன் பல திரைப்படங்களில் இணைந்து நடித்திருப்பவர் வெண்ணிராடை நிர்மலா. 1965ஆம் ஆண்டு ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான வெண்ணிராடை என்ற படத்தின் மூலம் அறிமுகமான நிர்மலாவை வெண்ணிராடை நிர்மலா என அழைத்து வருகின்றனர். இவர் 1968ஆம் ஆண்டு வெளியான லக்ஷ்மி கல்யாணம் என்ற படத்தின் மூலம் முதன்முறையாக சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடித்தார். இந்த படத்தினை தொடர்ந்து தங்க சுரங்கம், எங்கள் மாமன் உள்ளிட்ட சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். அப்படி 1979ஆம் ஆண்டு வெளியான சிவகாமியின் செல்வன் என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ, ஸ்ரீலதா உள்ளிட்ட ஏராளமான திரைப்பிரபலங்கள் இணைந்து நடித்திருந்தார்கள். அப்படி இந்த படத்தில் முக்கிய கேரக்டரில் வெண்ணிராடை நிர்மலாவும் கமிட் ஆகி இருந்துள்ளார். அப்பொழுது ஒரு நாள் படப்பிடிப்பில் ஏற்பட்ட பிரச்சனையினால் அந்த படத்திலிருந்து விலகியுள்ளார். அதாவது ஊட்டியில் மற்றொரு படத்தின் படப்பிடிப்பில் இருந்த நிர்மலா ரயிலை தவறவிட்டதால் குறிப்பிட்ட நேரத்தில் சிவகாமியின் செல்வன் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியவில்லை. எனவே வாடகை கார் மூலம் சென்னை வந்தடைந்த வெண்ணிராடை நிர்மலா சிவகாமியின் செல்வன் படப்பிடிப்பிற்காக மேக்கப் போட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு உதவியாளர், சிவாஜி ரொம்ப கோபமாக இருக்கிறாரு, நீங்கள் படப்பிடிப்புக்கு லேட்டாக வந்துட்டீங்க, அதனால் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சிவாஜி நினைக்கிறார் என்று கூறியுள்ளார். எனவே இதனால் கடுப்பான நிர்மலா உடனடியாக தனது டிரைவரை அழைத்து காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றுள்ளார். அதன் பிறகு சிவகாமியின் செல்வன் படப்பிடிப்பில் வேறு ஒரு நடிகையை நடிக்க வைத்துள்ளனர். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.